எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ராஜயோக மேனிஃபெஸ்டேஷன் எதற்கு. ஒரு ஆத்மா இப்படிதான் கேள்வி கேட்டிருக்காங்க, உங்களுக்கு இந்த மாதிரி பாயிண்ட்லாம் டச் ஆகுதா பாபா கிட்ட இருந்து? ராஜயோக வாணியை வந்து ஜிஸ்டா போடுறதுக்கு, மேனிஃபெஸ்டேஷனா போடுறதுக்குலாம் டச் ஆகுதா அப்படின்னு ஒரு ஆத்மா கேள்வி கேட்டிருக்காரு. அவங்களுக்கு தான் இந்த வீடியோவில் பதில் சொல்ல ட்ரை பண்ணுறோம். இப்போ ஜிஸ்ட் அப்படின்னா என்னென்னா, அதே தமிழ் அதுக்கான வார்த்தையை நம்ம கூகுள் பண்ணால் கிடைக்கிற வார்த்தை என்னென்னா சுருக்கமான சாரம் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா நம்ம வாணி வந்து 4 பக்கத்துக்கு படிக்கிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், பரமாத்மா மதுபனில் வந்து கிளாஸ் எடுக்கிறார் இல்லையா, அப்படி கிளாஸ் எடுக்கும்போது அவர் ஆரம்பிக்கும் போது ஜென்ரலாக இப்படி தான் ஆரம்பிப்பார். ஆஜ்னா இன்னைக்குன்னு அர்த்தம், இன்றுன்னு அர்த்தம். அப்படி ஆரம்பி போயிடுவாரு. முடிக்கும் போது அச்சா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவார். அச்சானா நல்லது அப்படின்னு கிளம்பி போயிடுவார். இதுதான் பரமாத்மா சொல்லக்கூடிய வாணி. ஆனா நமக்கு வந்து வாணி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒண்ணு மதுபன்ல இருக்கு. இவங்க தான் என்ன பண்ணாங்க, அந்த வாணியில வந்து டைட்டில், கேள்வி பதில், தாரணை, வரதானம், ஸ்லோகன் கொண்டு வருவாங்க. அது இடையில ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் வருது பார்த்தீங்களா, இன்னைக்குன்னு சொல்லி அச்சான் முடிக்கிறாரு. இதுதான் பரமாத்மா சொல்றது. பாக்கி எல்லாம் இந்த வாணி டிபார்ட்மெண்ட் தான் கிரியேட் பண்ணுறாங்க. அதாவது ஐடியா என்னென்னா, அந்த ஃபுல் வாணியில் அட்லீஸ்ட் ஒரு டைட்டில், ஒரு கேள்வி பதில், ஒரு தாரணை, ஒரு வரதானம், ஒரு ஸ்லோகனாவது நம்ம ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்காக இந்த வாணி டிபார்ட்மெண்ட் கிரியேட் பண்ணுறது. பரமாத்மா இன்னைக்கு வந்து இதுதான் கேள்வி எடுக்க போகிறேன், இதுதான் டைட்டிலாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிலாம் ஆரம்பிக்கிறது கிடையாது பரமாத்மா. ஓகேவா? ஸோ வாணி டிபார்ட்மெண்ட்டே எப்படி ஐடியா பண்ணுறாங்கன்னா, அந்த ஃபுல் வாணிலேருந்து நம்ம அட்லீஸ்ட் ஒரு 4-5 பாயிண்டாவது எடுத்து நம்ம வந்து புருஷார்த்தம் பண்ணணுன்றதுக்கு தான் அந்த டிசைனே அப்படி இருக்கு. ஓகே, இந்த 4 பக்கத்துக்கு இருக்கிறத வந்து என்ன சொல்றது, முயற்சி பண்ண சில பேருக்கு என்ன சொல்றாங்கன்னா, அந்த 4 பக்கம் படிக்கிறது கூட எனக்கு டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்காக தான் இந்த ஜிஸ்ட்னு உருவாக்குனது. இந்த ஜிஸ்ட்ன்றது எனக்கே சொந்தமா தோணி அப்படிலாம் பண்ண ஐடியா கிடையாது. கர்நாடகாவில் ஒரு சகோதரி, பெங்களூர்ல இருக்க ஒரு சகோதரி தான், அவங்க வந்து கன்னடத்தில் இதை ஆரம்பிச்சாங்க. அதாவது வேற யாரோ ஆரம்பிச்சிருக்கலாம், நான் பார்த்ததை சொல்றேன். ஓகே, அவங்க கன்னடத்தில் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நாளடைவில் டச் ஆகி அவங்க வந்து இங்கிலீஷில் பண்ணாங்க, ஹிந்தியில் பண்ணாங்க, இப்படி 3 லாங்குவேஜ் அவங்க பண்ணுறாங்க. எனக்கு அந்த முயற்சி ரொம்ப பிடிச்சிருந்தது. உடனே நம்ம வாட்ஸ்அப் குரூப் இருக்கு இல்லையா, அதில் போட ஆரம்பித்தோம், டெலிகிராம் குரூப்பில் போட ஆரம்பித்தோம். அப்படி தான் நம்ம வந்து இப்போது இது பண்ணுறோம் இல்லையா, அதாவது ஜிஸ்ட் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் நம்ம பண்ணதுக்கான ஐடியா கிட்டத்தட்ட அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா, அவங்க கொடுத்ததை நம்ம குரூப்பில் போட்டிருந்தோம், யூடியூப்பில் கூட போடலை. அப்போ வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு சகோதரி இது கேட்டிருந்தாங்க, இது ஏன் நம்ம தமிழில் இல்லை, ஜஸ்ட் வந்து தமிழில் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும், நாங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கோம், ஃபுல் வாணி படிக்கிறதுக்கு டைம் இல்லை, அட்லீஸ்ட் ஒரு 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் கிடச்சிக்கிட்டா நல்லா இருக்குமே. அப்போ நான் என்ன பண்ணேன், அவங்க பண்ண இங்கிலீஷ் அனுப்பிச்சேன் நான். ஏன்னா அவங்களுக்கு கன்னடம் தெரியறதுக்கு வாய்ப்பு கம்மி, ஹிந்தி புரியறதுக்கு வாய்ப்பு கம்மி. அது இங்கிலீஷில் அனுப்பிச்சேன். அவங்க இங்கிலீஷ் இருக்கிறது தமிழ்லேயே இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ தான் நான் வேற ஒரு சகோதரர்கிட்ட சொன்னேன், இது உங்களால் ஜிஸ்ட் பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்டேன். அவர் ஆர்வமாக அதை எடுத்துக்கிட்டார். ஓகேவா? அப்படி தான் ஜிஸ்ட் வந்து நம்மளதுல வர ஆரம்பிச்சது. ஓகே, அது வந்து யூடியூப்லேயே போடலாம் அப்படின்னு தமிழில் போட ஆரம்பித்தோம். ஓகே, இப்போ மேனிஃபெஸ்டேஷன் அந்த வார்த்தைக்கு வந்து ஆக்சுவலாக அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இந்த வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இந்த மேனிஃபெஸ்டேஷன்ற வார்த்தைக்கு அப்படியே தமிழாக்கம் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கூகுள் பண்ணிங்கன்னா கிடைக்கிற வார்த்தை என்னன்னா உண்மைப்படுத்துதல் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு என்ன, அந்த சம்பவம் நடக்கவே இல்லை, நடந்துச்சுன்னா நடந்த மாதிரி நினைக்கிறது மேனிஃபெஸ்டேஷன். அப்படின்னா என்னன்னா, நீங்க வந்து இப்போ ஸ்கூல் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது எனக்கு இருந்திருக்கு, எல்லாருக்கும் இருந்திருக்கும். நான் வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகணும்னு ஒரு கனவு வந்து இப்போ ஸ்கூல் படிக்கும் போதே இருந்தது. 11th நான் 10,000 லைனுக்கு ப்ரோக்ராம்லாம் எழுதியிருக்கேன். அப்படின்னு என்ன, கம்ப்யூட்டர் இன்ஜினியர் அந்த எண்ணம் வந்து ஆன மாதிரியே ஃபீல் பண்ணுறது இருக்கு இல்லையா, அதுதான் மேனிஃபெஸ்டேஷன். கண்டிப்பாக அதே மாதிரி நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தேன், நான் கம்ப்யூட்டர் இன்ஜினியராக வந்தேன், அதுக்கப்புறம் வெளியே ஒர்க் பண்ணேன், ப்ராஜெக்ட் மேனேஜராக இருந்தேன், இதெல்லாம் வேறு கதை. அப்போது நீங்கள் என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது நடந்த மாதிரி நினைக்கிறது வந்து மேனிஃபெஸ்டேஷன். ஏன் நம்ம வாணியை வந்து அப்படி கொண்டு வரக்கூடாது, அதுதான் அதோடைய ஐடியா. அதையும் அந்த சகோதரர்கிட்ட சொன்னேன், நீங்கள் இந்த ஆங்கிளில் மேனிஃபெஸ்டேஷன் பண்ண முடியுமா அப்படின்னு. ஸோ அவர் வந்து யோகாவில் உட்காந்து பாபாகிட்ட இருந்து பாயிண்ட்ஸ் எல்லாம் வாங்கி அதை அப்படி தான் அவர் சொல்கிறாரு. இப்போ நோட்ஸ் எடுப்பார், அதை வந்து நமக்கு கொடுப்பாரு, நம்ம வந்து இப்போது யூடியூப்பில் போடுறோம். இந்த அந்த ஜிஸ்ட் மேனிஃபெஸ்டேஷன்லாம் போடுறது வந்து அந்த தம்பி தான்,
எங்கே இருக்காரு? அவர் வந்து பெங்களூரில் இருக்கார். இப்படி தான் இந்த மேனிஃபெஸ்டேஷன் வந்தது. ஓகேவா? அந்த ஆத்மா கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். அதாவது மேனிஃபெஸ்டேஷன் டச் ஆச்சுன்னா டச் ஆச்சு, அப்படி தான் நம்ம போட்டுட்ருக்கோம். இப்போது நமக்கு வந்து ஒரு மொபைல் ஆப் இருக்குது இல்லையா? அந்த மொபைல் ஆப் எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னா tinyurl.com/murali app அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களால் டவுன்லோட் பண்ணலாம். டவுன்லோட் பண்ணதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். இன்ஸ்டால் பண்ணோன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். பாபாவோட சிம்பிள் இருக்கு இல்லையா, ஜோதி சுரூபமானது, அந்த சிம்பிளோட ஒரு லோகோ வந்து உட்காந்துக்கும், உங்களோட இதில் வந்து ஐக்கான் வந்து உட்காந்துக்கும். அதை கிளிக் பண்ணால் இந்த ஆப் ஒர்க் ஆகும். இதில் சில கிளாரிட்டி நான் கொடுத்துட்றேன். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இந்த முரளி ஆப்னு போயிட்டு கூகுள் ஸ்டோரில் ஸ்டே பண்ணால் வரமாட்டேன். ஆக்சுவலாக இது கூகுள் ஸ்டோரில் வராது, அதாவது ப்ளே ஸ்டோரில் போட்டு பண்ணால் வராது. இது வந்து ஒரு ஏபிகே ஃபைல். ஓகேவா? ஏபிகேன்றது வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு வேர்ஷன். இது ஏன் அப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு, ஏன் கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயே வர்ற மாதிரி பண்ணியிருக்கலாமேன்னா, அதுக்கு வந்து ஒரு $25 நம்ம தரணும். அப்போ தான் நம்ம அது பண்ண முடியும். $25ன்றது ஒரு 2000 3000 ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் நமக்கு கொடுக்கறதுக்கு இல்லைன்றதுனால நம்ம அப்படியே இது பண்ணிவிட்டு ஏபிகேவாக கொடுக்குறோம். ப்ளே ஸ்டோரில் இருந்ததுன்னா சந்தோஷம்தான். இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு வாட்டியும் அந்த ஆப் பண்ணுறோம், இந்த ஆப் பண்ணுறோம், அதுக்கு இவ்வளோ பைசா கொடுங்க, இவ்வளோ கொடுங்கன்னு டொனேஷன் கட்டினே இருக்கிறது வந்து அவ்வளோ கரெக்டாக எனக்கு தோணலை. சரி, இதை பண்ணுவோம், பயன்படுத்துகிறவங்க இது பண்ணிக்கலாம். இந்த ஏபிகேவா பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஆண்ட்ராய்டு ஃபோன்லையும் போடும்போது நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன சொல்லுவோம், வார்னிங் சொல்லுவோம். உங்கள் மிஷினே வந்து ஒரு வார்னிங் சொல்லுவோம், ஃபோனே மிஷின் இது சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்னா, இதில் வந்து ஆபத்து இருக்குது, இது உங்களுக்கு தெரியாத ஒரு ஆப். அது ப்ளே ஸ்டோரில் இருந்து பண்ணது மட்டும்தான் அது வந்து என்னது அங்கீகரிக்கப்பட்டதாக அது சொல்லும். பாக்கி எது போட்டாலும் இதில் வைரஸ் இருக்கும், இது பிரச்சனை இருக்கும்ன்ற மாதிரி சொல்லும். ஆக்சுவலாக நம்ம தான் போடுறோம். அதுக்குள்ளே சாக்கார வாணி இருக்குது, அவ்வக்த வாணி இருக்குது, ராஜயோக 7 days கோர்ஸ் இருக்குது. இதெல்லாம் தான் நம்ம பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து எந்த ஒரு வில்லங்கமான ஒரு விஷயம் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் நம்பிக்கையோட இதை பண்ணலாம். ஸோ இதெல்லாம் கிளாரிட்டியான நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க எனக்கு, எந்த வெப்சைட்டில் போய் பார்க்கலாம் அப்படின்றாங்க. இது வெப்சைட் கிடையாது, மொபைல் ஆப் அது. ஓகேவா? நம்ம லிங்காக எது கொடுக்குறோன்னா அதை கிளிக் பண்ணால் டவுன்லோட் ஆகணுன்றதுக்காக நம்ம கொடுக்குறோம். இன்றைக்கி நிலவரத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, அந்த ராஜயோக ஜிஸ்ட் மேனிஃபெஸ்டேஷன் இருக்குல்ல, அதையும் நம்ம மொபைல் ஆப்பில் கொண்டு வந்துடும். ஓகேவா? ஏன் அதை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம நிறைய பிளேலிஸ்ட் வச்சுருக்கோம். அப்படின்னா இது ஏன் நம்ம முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பண்ணுற தம்பி வந்து இப்போ அது ஒரு அட்வான்ஸ்மெண்ட் பண்ணுறாரு. என்னென்னா, ஆக்சுவலாக அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருக்கும். பெருமைக்காக சொல்ல, உண்மையாக அப்படி தான் இருக்குது. நீங்களும் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அதில் இப்போ வந்து யூடியூபே என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வீடியோ வந்து தமிழில் இருக்குது. ஓகேவா? யூடியூப் வந்து ஆட்டோமேட்டிக் டப்பிங் அப்படின்ற பேரில் இங்கிலீஷ்லேயும் கொடுத்துட்டாங்க. ஓகே, அப்படின்னா என்ன, உங்களுக்கு வந்து பார்க்கும்போது 2 லாங்குவேஜ் கிடைக்கும்னு எடுத்து பார்க்கலாம். நிறைய பேர் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுறது என்னென்னா, எனக்கு வந்து திடீர்னு இங்கிலீஷில் வருது, தமிழ் தானே போட்டுட்டு இருந்தீங்க, திடீர்னு எப்போ இங்கிலீஷ் போட ஆரம்பிச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதை சொல்கிறேன், இது என்னென்னா, இது வந்து யூடியூப் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர். அதாவது நம்ம தமிழில் போடுறோம், அவங்க ஆட்டோமேட்டிக் டப்பிங் பண்ணி இங்கிலீஷும் கொடுக்குறாங்க. அவங்க சில இடங்களில் இங்கிலீஷை பார்க்க வைக்கிறாங்க மக்களை. ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு இது பண்ணியிருக்காங்களே. நீங்கள் என்ன பண்ணணும், ஆஸ் எ வியூவர் நீங்கள் என்ன பண்ணணும்னா, எல்லா வீடியோக்கும் மேலே ஒரு 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆடியோ ட்ராக்னு ஒன்று வரும். அந்த ஆடியோ ட்ராக்கை கிளிக் பண்ணிங்கன்னா அது தமிழ் இங்கிலீஷ்னு காட்டும். ஏன்னா தமிழில் நம்ம போட்டிருக்கோம், அதான் ஒரிஜினல். இங்கிலீஷ் வந்து யூடியூப் பண்ணது, அது வந்து செலக்ட் ஆகிருக்கும். அதனால தான் உங்களுக்கு இங்கிலீஷில் கேட்குது. நீங்கள் அதை போய் தமிழ்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தமிழில் கேட்கும். இப்போது இந்த சகோதரர் இருக்கார் இல்லையா, பெங்களூரில் இருக்கு, அவர் என்ன பண்ணுறாருன்னா, வேறு சில லாங்குவேஜை வந்து ஆடியோவை ஆட் பண்ணுறாரு. எப்படி யூடியூப் வந்து இங்கிலீஷ் தானாக தருதோ, நம்ம முயற்சியில் வந்து தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அப்படின்ற ஆடியோவை ஆட் பண்ணுறோம். அப்படின்னா என்ன, இது வந்து உங்களுக்கு தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் அனிமேட்டட் வீடியோ தான். அப்போ பார்த்துட்டே இருக்கலாம். அப்போ தமிழில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் கன்னடம் தான் தெரியும் அப்படின்னா நீங்கள் அந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணி கன்னடான்னு மாற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அது கன்னடத்தில் கேட்கும், ஆடியோ ஃபுல்லாக கேட்கும். இதில் ஒரு சில சேலஞ்ச் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த வீடியோ வந்து ஒரு 6 நிமிஷம்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி கொடுக்கும்போது 5 நிமிஷத்தில் கொடுக்குறீங்கன்னா அந்த பிக்சருக்கும் இந்த ஆடியோக்கும் மேட்சே ஆகாது. ஏன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக உங்களுக்கு பேச முடியுமா, பார்த்து பேச முடியுமான்னா அது கொஞ்சம் சேலஞ்சிங் இல்லை. இனிஷியலாக இப்போ அப்படி கொடுக்கலான்னு நினைக்கிறோம். அதாவது நீங்கள் கேட்குற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அந்த இமேஜுக்கும் அந்த ஆடியோக்கும் மேட்ச் ஆகுறது வந்து தமிழில் மட்டும் நடக்கும். பாக்கி லாங்குவேஜில் வர இங்கிலீஷ்லேயும் வந்துடும். ஏன்னா இங்கிலீஷ் வந்து சாஃப்ட்வேரே பண்ணுறதுனால பாக்கி எல்லா லாங்குவேஜுக்கும் கொஞ்சம் அக்கம் பக்கத்தில் வர மாதிரி இருக்கும். அதை நீங்கள் கொஞ்சம் சமாளித்து தான் பார்த்து ஆகணும். ஓகேவா? இதில் நமக்கு ஆத்மாக்கள் தேவைப்படுறாங்க சேவைக்கு. என்னென்னா, நம்ம வந்து இந்த ஜிஸ்ட்டை கொடுத்துருவோம்,
கொடுத்துட்டு இதை வந்து 6 நிமிஷத்துக்குள்ளே வர மாதிரி நீங்கள் படித்து எனக்கு ஆடியோவாக கொடுக்க முடியுமா, அந்த MP3 ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு கன்னடத்தில் பண்ண முடியும், என்னால் மலையாளத்தில் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா யூஆர் வெல்கம். நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு வந்து பண்ணி கொடுங்க. நம்ம வந்து உங்கள் வாய்ஸில் நம்ம அதில் போட்டு விட்றோம். இப்போல்லாம் ஏஐ வச்சு பண்ணி பண்ணும்போது ஏஐயில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுங்கள். 11 லேப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அதில் தான் இது பண்ணணும். ஃப்ரீ வெர்ஷன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து ஒரு 10,000 கேரக்டர்ஸ்க்கு தான் அது பண்ணி தராங்க. அப்போது நம்ம படுற ஒரு வாணி இருக்குல்ல, வாணி ஜஸ்ட் அண்ட் மேனிஃபெஸ்டோ, ஒரு வாணி வந்து 2500 கேரக்டர்ஸ் இருக்குது. அப்படின்னா நான் 4 வீடியோ போட்டுட்டோன்னே அந்த அக்கௌண்ட்டு முடிஞ்சிடும். அதாவது நம்ம வந்து ஒரு 9 லாங்குவேஜில் எண்ணம் போல் வாழ்வு இது பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி 9 லாங்குவேஜ் இதுக்கு ஆடியோவாக கொடுக்கணுன்னா கிட்டத்தட்ட 90 அக்கௌண்ட் நம்மகிட்ட இருக்கணும், ஃப்ரீ அக்கௌண்ட்ஸ். எத்தனை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, எத்தனை மெயின்டைன் பண்ணுறது? அதுக்கு பதிலாக யாராவது ஒருத்தர் படித்து கொடுத்துட்டா எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் மேனிஃபெஸ்டேஷனோட ஐடியா. இப்போ பாருங்களேன், இப்போ நம்ம வந்து அவ்யக்தவாணியோட ஒரு கேலண்டர் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுவும் ஆப்பில் இருக்குது. 1000 கிட்ட இருக்குது. இப்போ வந்து கேலண்டராக வந்துச்சு, இது ஆப்லேயே வந்துச்சு. இப்போ வந்து அதை கிரியேட் பண்ணி கொடுத்த ஆத்மாக்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்னா, அந்த கேலண்டரை போய் கிளிக் பண்ணால் அந்த பர்டிகுலர் வாணி ப்ளே ஆகும்போது நம்ம வாய்ஸை நம்ம ரெக்கார்ட் பண்ணது இப்போ வந்து உலகமே பார்த்துட்டு இருக்குன்னு ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு வரும். அதே மாதிரி இந்த வாணி ஜஸ்ட் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் வந்து இப்போ கன்னடத்துக்கோ, தெலுங்குக்கோ, மலையாளத்துக்கோ, எந்த பாஷையாக இருந்தாலும் நாங்கள் பேசுகிறது தான் அங்கே ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கும் போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். யாருக்கெல்லாம் அதில் உடன்பாடு இருக்கோ கலந்துக்கங்க, சேர்ந்து போனோம். இதனால் என்ன அட்வான்டேஜ்னு பாருங்களேன், நம்மளோட புருஷார்த்த லெவல் பெட்டராகும். ஏன்னா வாணி படிக்கணும். இது வந்து சேவைக்காக நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது ஆத்மாத்மா படிப்பீங்க, சின்சியராக படிப்பீங்க, உள்வாங்கி படிப்பீங்க. இப்போ சாஃப்ட்வேரில் பண்ணுறதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பாருங்களேன், சாஃப்ட்வேர் வந்து ஒரு உணர்ச்சி இல்லாமல் படிக்கும், அப்படியே படித்து விட்டு போயிடும். எங்கே ஏற்ற இறக்கம்னு சொல்லுவாங்க, அது கரெக்டாக அப்படி ஏற்ற இறக்கம் அப்படியோட படித்தா தானே நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ அதனால எனக்கு அது சம்மந்தப்பட்ட ஆட்கள் தேவைப்படுது. ஸோ இந்த ஜஸ்ட் மேனிஃபெஸ்டேஷன் நம்மளுடைய மொபைல் ஆப்பில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நிலவரத்தில் நம்மக்கிட்ட ஒரு 180 பேர் என்ன டவுன்லோட் பண்ணியிருக்காங்க இந்த ஆப்பை. ஆனால் இது ரொம்ப கம்மி இருந்தாலும் 2-3 நாளில் ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்குள்ளே 180 பேர் வந்திருக்கிறதுன்றது கொஞ்சம் சந்தோஷமான விஷயம்தான். ஓகே, ஸோ இதுதான் இதோடைய ஐடியா. அப்போது உங்களுக்கு என்ன டச் ஆயிருக்கான்னா, அந்த மேனிஃபெஸ்டேஷன் நமக்கு டச் ஆனது, ஜஸ்ட் வந்து வேற ஒரு சகோதரிக்கு டச் ஆனது. அவங்க கேட்டுக்கிட்டதுனால, யார் ஆஸ்திரேலியாவிலேருந்து எனக்கு கேட்டுக்கிட்டதுனால நம்ம தமிழில் ஜஸ்ட் போட ஆரம்பித்தோம், மேனிஃபெஸ்டேஷன்லாம் போட ஆரம்பித்தோம். எல்லா சேவையும் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரோ கேட்டிருப்பாங்க. திடீர்னு ஒரு சகோதரர் ஃபோன் பண்ணி என்கிட்ட வந்து, அதாவது அவர்கிட்ட கேட்டிருக்காரு, வேற ஒரு நபர்கிட்ட, இந்த மாதிரி அவ்யக்தவாணியோட ஆடியோ கிடைச்சா நல்லாயிருக்கும். நம்ம வந்து இப்போது ராஜயோகா கிளப் ஹவுஸில் வந்து ஈவினிங்ஸில் வந்து அவங்க இது பண்ணுறாங்க, அவ்யக்தவாணி டெய்லி ஒன்று படிக்கிறாங்க, அப்படி ஒரு பழக்கம் வச்சுருக்காங்க. அது ஒரு 1 hour போகுது. இவர் என்ன 1 hour உட்காந்து கேட்குற மாதிரி, அதாவது அவங்க படிக்கிற வாணி தான் நீங்கள் படிப்பாங்க, கரெக்டாக. இவர் நினைக்க சொல்லிக் கொடுக்குற வாணி அவங்க படிப்பாங்கன்றது கிடையாது இல்லையா? நம்ம சாய்ஸ்க்கு எந்த வாணி வேணால் படிக்கலாம், அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்ல. மதுபன் முரளிலையோ டாக்டர் லோகார்லேயோ வந்து ஃபுல் செட் ஆஃப் முரளிஸ் இல்லை, அவ்யக்தவாணி கலெக்ஷன் ஃபுல்லாக இல்லை. ஒரு 500 இருந்தால் பெரிய விஷயம். பாக்கி நாங்கள் 500 எப்படி பண்ணோம்னா ஆத்மாக்களை வச்சு ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கோம். இப்போ ஒரு 100 ஷார்ட்டேஜ் இருக்குது. அது காரணம் வந்து ஒரு குழப்பம், லிங்க்கில் குழப்பம், ஆடியோவில் குழப்பம். அதை வந்து இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம் கொஞ்ச நாளில். எப்படி இந்த டிசம்பர் 2க்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். அப்புறம் நம்மக்கிட்ட வந்து 1049னா 1049 இருக்கும். ஓகேவா? அதுக்கு நான் கேரண்டி. அதுக்கப்புறம் நம்ம ஒரு லாங்குவேஜாக எடுத்து அதையும் ஃபில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அட்லீஸ்ட் இதுக்கு நான் கேரண்டி கொடுப்பேன். அதாவது இங்கிலீஷ்க்கு, ஹிந்திக்கு, தமிழுக்கு வந்து 100க்கு 100 அவ்யக்தவாணி இருக்கும். ஓகேவா? ஸோ இது நம்ம கண்டிப்பாக பண்ணிவிடுவோம். ஓகே, இது கேட்குறாங்களா இந்த மாதிரி டச் ஆகுது ஜஸ்ட் மேனிஃபெஸ்டேஷன். இதே ஒரு சரண்டர் சகோதரி வந்து வாணியை வந்து சயின்டிஃபிக்காக அனலைஸ் பண்ணுறாங்க, சைக்கலாஜிக்கலாக அனலைஸ் பண்ணுறாங்க, ஃபிலாசபிக்கலாக அனலைஸ் பண்ணுறாங்க, அப்படிலாம் அவங்க போடுறாங்க. அப்படின்னு என்ன, அவங்களுக்கு அந்த மாதிரி டச் ஆயிருக்கு. இப்போ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் வந்து அதையும் நான் யோசிச்சு நம்முடைய ராஜயோக விஸ்வ சேவையில் கொண்டு வரலான்னு இருக்கேன். அதாவது அவங்க நினச்ச மாதிரி சயின்டிஃபிக் எப்படி பார்க்குறாங்க, சைக்கலாஜிக்கலாக, ஃபிலாசபிக்கலாக எப்படிலாம் பண்ணுறாங்களோ அது நம்மளும் பண்ணலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இப்போ டச் ஆகும்போது அதையும் பண்ணி நம்மளுடைய ராஜயோக விஸ்வ சேவையில் போடலாம் அப்படின்னு இருக்கும். அது ராஜயோக விஸ்வ சேவைன்றது நம்ம வாட்ஸ்அப் சேனல். ஓகேவா? ஸோ நீங்கள் அதில் மெம்பர் ஆனீங்கன்னா இந்த விஷயம்லாம் பார்க்கலாம். அதில் மட்டும்தான் நம்ம இப்போ இது போட்டுட்ருக்கோம், இந்த டிராஃபிக் கண்ட்ரோலோட இது போட்டுட்ருக்கோம். நீங்கள் அதில் மெம்பர் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் சேனலுக்கு, உங்கள் வாட்ஸ்அப் குரூப்புக்கெல்லாம் நீங்கள் அங்கேருந்து அனுப்பிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த ஆத்மா கேட்ட கேள்வி என்ன, ராஜயோக மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு டச் ஆகணும். ஆமாம், டச் ஆனதுனால தான் நம்ம போட்டிருக்கோம்.
இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் டச் ஆகுது. ஜஸ்ட் இந்த கன்னடா ஆத்மாவுக்கு டச் ஆனதுனால அவங்க இவ்வளோ வருஷமாக பண்ணி அவங்க கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக பண்ணிட்டுருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ஓகே, ரொம்ப நல்ல சேவை தொடர்ச்சியாக பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகேவா, இது நமக்கு வாய்ப்புக்கு சேவை கிடைச்ச வாய்ப்புன்னு நினச்சி நம்மளும் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். பிடிச்ச லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.